உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் திருநாவலூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வசந்தவேல் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை உத்தரபாதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் திருநாவலூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன், திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் மற்றும் மாவட்டம், நகரம், ஒன்றியம், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிளைக்கழக செயலாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக கதை க்ளோஸ் மோடி, உன்னேவனு வச்சுக்க அமித்ஷா, உன்னேவனு வச்சுக்க நிர்மலா சீதாராமன், அண்ணாமலைன்னு ஒருத்தன் முதலமைச்சர் கலைஞர். அந்த கலைஞருடைய மகன் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின். 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். ஜெயலலிதா ஒரு 6 வருஷம், இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம், 10 வருஷமா ஆட்சி செஞ்சாங்க. தாய்மார்களே 10 வருஷம் ஆட்சி நடத்துறாங்க. அப்போது இருந்த முதல்வர் மாண்புமிகு எம்ஜிஆர் வந்துட்டாங்க. எல்லாம் நின்றுக்கிட்டாக்க போலீஸ், ஆம்பளை போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. சந்திரலேகா கலெக்டர் நம்ம மாவட்டத்தில் ஆர்டர் போட்டாங்க. ஏமாமெல்லாம் கரண்ட் பில்லு கட்டலையோ, எந்த விவசாயி கட்டலையோ அவர் பீஸ்காரியை பிடுங்கிட்டாங்க. பீஸ்காரியை பிடுங்க தமிழ்நாடு வெல்லும். இதுதான் சக்தி வாய்ந்த பதவி. அன்பிலார் சொன்னார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் ராஜா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் ராஜா ஆகியோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் ஒரு தபால்காரர் என ஸ்டாலின் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு, ஆளுநர் என்பவர் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம். அப்படி இருக்கையில் ஆளுநரை தபால்காரர் என கூறுவது தமிழக முதலமைச்சருக்கு அழகல்ல என நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. வேற சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தண்ணீர் பந்தல் திறக்கும் விழா நடைபெற்றது. சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் திமுக சார்பாக முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க தண்ணீர் பந்தல் திறக்கும் விழா நடைபெற்றது. தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் லலிதாபுரம் துரை வட்ட செயலாளர் தலைமையில் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஒவ்வொரு வார்டு வாரியாக பொதுமக்களின் நலன் கருதி தொடர்ந்து தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இதில் 141வது பகுதி பிரதிநிதி பாபு, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மோனிஷா கருணாநிதி, பகுதி செயலாளர் ஏழுமலை, மாணவரணி வட்ட அமைப்பாளர் கார்த்திக், வட்ட செயலாளர்கள் பூமா செந்தில், மாரி செந்தில், லட்சுமிகாந்தன், வட்ட துணை செயலாளர்கள் பழனிசாமி, மகேஸ்வரி, மகளிரணி வித்யா, கழக களப்பணியாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனால் தீநகர் தொகுதிக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்காத தனி சிறப்பு பொதுமக்களின் ஆதரவும் பெருகியது. மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பாக வனப்பகுதிகளில் சிறப்பு சோதனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நரையூர் ஏரி மற்றும் காட்டுப்பகுதி, சித்தேரி ஏரி மற்றும் காட்டுப்பகுதி, பனையாந்தூர் ஏரி மற்றும் காட்டுப்பகுதிகளில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் ஆய்வாளர்கள் தர்மலிங்கம், பாலாஜி, உதவி ஆய்வாளர்கள் பிரகஸ்பதி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் 50 பேர் சிறப்பு சோதனையில் ஈடுபட்டனர். இருப்பினும் வனப்பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.
அந்த ஆறு அந்த ஓடை மணவாநல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவில் தெற்கு மற்றும் மேற்கு ராஜகோபுரங்களுக்கு பூமி பூஜை துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மணவாளநல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவில் தெற்கு மற்றும் மேற்கு ராஜகோபுரங்களுக்கு பூமி பூஜை துவக்க விழா தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன், தர்ம ஆதீனம், இந்து அறநிலையத்துறையினர், கொளஞ்சியப்பர் கோவில் திருப்பணி கமிட்டியினர் கலந்து கொண்டு தெற்கு மற்றும் மேற்கு ராஜகோபுரங்கள் பூமி பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அனுஜை, வாஸ்து சாந்தி, மிர்ஷங்கிரகணம், பிரவேச பலி, ரக்ஷா பந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவில் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த பெரமண்டூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவின் 7ஆம் நாள் அர்ஜுனன் தபசு மர்ம ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரமண்டூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலி என்று சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக 40 அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன. திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அர்ஜுனன் கீழே இறங்குறதையும் அந்த கனியை பெற்றவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்ய எங்களிடம் ரகசியம் இருப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசை கண்டித்து கடலூரில் ஒருங்கிணைந்த மாவட்டம் மாணவரணி சார்பாக உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் வாக்குறுதி கூறி ஆட்சிக்கு வந்த திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டம் மாணவரணி சார்பில் கடலூரில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் கடலூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத், சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ML அருண்மொழி தேவன், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
சத்யா பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் எரிதழல் சிவா, சஞ்சீவி, செந்தில்குமார், ஆனஸ்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மாணவரணி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நமக்கு ஏற்றி வச்சுருந்தது ஆமாம் திமுக அரசை கண்டிக்கிறோம். திமுக அரசை கண்டிக்கிறோம். காணவில்லை தடுக்கவில்லை 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 மாணவர் இறப்பை தடுக்கவில்லை. என்னாச்சு என்னாச்சு ஒரு கோடி கையெழுத்து என்னாச்சு? தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே மதுரையிலிருந்து போடி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி லோடு வேன் ஓட்டுநர் ஆண்டிப்பட்டி ஸ்ரீனிவாச நகரை சேர்ந்த 45 வயது முத்திலிங்கம் படுகாயங்களுடனும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் தனியார் பேருந்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சாலையின் மையத்தில் நடைபெற்ற விபத்தால் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிடிச்சிருக்கு